அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கும் புதிய கல்வித் திட்டத்தின் கீழ் ஆரம்பப் பிரிவு மாணவர்களுக்கான பாடத்திட்டம் மற்றும் பாடசாலை நடைமுறைகளில் என்ன மாற்றங்கள் ஏற்பட உள்ளன என்பன பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வகையில் அடிப்படை வாழ்க்கை திறன்களுக்கான கல்வி எனும் நோக்கில் ஆரம்பக் கல்வியானது தரம் 1லிருந்து தரம் 5 வரை வழமை போன்று தொடரும். இந்த தரங்களில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் கலைத்திட்டத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த கலைத்திட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதையே இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். புதிய கல்வித் திட்டத்தின் கீழ் ஆரம்ப கல்வியானது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறுவர் விருத்தி நடைமுறைகளின் அடிப்படையில் 3 நிலைகளை கொண்டிருக்கும். இந்த 3 நிலைகளும் ஏற்கனவே பழைய பாடத்திட்டத்தில் இருந்தவைதான். இந்த நிலைகளில் மாற்றம் ஏற்படவில்லை. அதாவது முதன்மை நிலை 1, முதன்மை நிலை 2, முதன்மை நிலை 3. இங்கு முதன்மை நிலை 1 என்பது தரம் 1ஐயும் தரம் 2ஐயும் குறிக்கும். முதன்மை நிலை 2 என்பது தரம் 3ஐயும் தரம் 4ஐயும் குறிக்கும். முதன்மை நிலை 3 என்பது தரம் 5ஐ குறிக்கும். இந்த முதன்மை நிலைகள் மூன்றும் மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய திறன்களை அடிப்படையாக கொண்டு வகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 நிலைகளினூடாக ஆரம்பக் கல்வியானது மாணவர்களின் இடைநிலை கல்வியை தொடர்வதற்கு தேவையான அடிப்படை திறன்களை விருத்தி செய்யும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆரம்பக் கல்வியானது புதிய கல்வித் திட்டத்தின் கீழ் அதிக செயற்பாடுகள் மற்றும் குறைவான மேசை வேலைகள் என்ற கருத்தின் அடிப்படையில் மாணவர்களை செயற்பாடுகளில் அதிகம் ஈடுபடுத்துகின்ற செயற்பாட்டு ரீதியிலான கலைத்திட்டமாக அமையப்பெற்றுள்ளது. ஆரம்பக் கல்வியில் வழங்கப்பட்டுள்ள கற்றல் துறைகள், அதாவது கற்றல் பாடங்கள் என்னவென்று பார்த்தால், இங்கு 9 பாடங்கள் ஆரம்ப பிரிவுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. முதலாவது தாய்மொழி, 2வது ஆங்கில மொழி, 3வது 2ஆம் மொழி அதாவது சிங்களம், 4வது கணிதம், 5வது அடிப்படை விஞ்ஞானம் மற்றும் சுற்றாடல் சார் செயற்பாடுகள், 6வது சமயம் மற்றும் விழுமியக் கல்வி, 7வது அழகியற் கல்வி, 8வது சுகாதாரமும் உடற்கல்வியும், 9வது இணைப்பாடவிதான செயற்பாடுகள். இவ்வாறு 9 பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 9 பாடங்களும் தரம் 1 முதல் 5 வரை எல்லா வகுப்புகளுக்கும் காணப்படும். தரம் 1 முதல் 5 வரை கட்டாயம் இந்த 9 பாடங்களும் கற்க வேண்டும். இந்த பாடங்கள் ஒவ்வொன்றும் மாணவர்களின் திறன்களை வளர்க்கக்கூடிய பல்வேறு செயற்பாடுகளின் தொகுப்பாக காணப்படும். இதனாலேயே இவை பாடங்கள் என்று சொல்லப்படாமல் கற்றல் துறைகள் எனும் பெயரால் அழைக்கப்படுகின்றன. இங்கு மாணவர்களுக்கு இந்த கற்றல் துறைகளுக்கான பாடப்புத்தகங்கள் எதுவும் வழங்கப்படாது. பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக செயற்பாட்டு புத்தகங்கள், அதாவது ஆக்டிவிட்டி புக்ஸ் வழங்கப்படும். எனவே புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் 1ற்கு செல்லும் மாணவர்களுக்கு இந்த 9 பாடங்களும் கற்பிக்கப்படும். 2026ஆம் ஆண்டில் இந்த மாணவர்களுக்கு புத்தகங்கள் எதுவும் வழங்கப்படாது. அவர்களுக்கான ஆக்டிவிட்டி புக்ஸ் வழங்கப்படும். இந்த கற்றல் துறைகள் மாணவர்களின் வயது மற்றும் அவர்களின் விருத்திக்கேற்ப உள்ளடக்கத்தை கொண்டிருப்பதாகவும் அதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு வாரத்திற்கு எத்தனை மணித்தியாலங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அட்டவணை பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இங்கு அட்டவணையில் முதன்மை பருவம் 1 என்பது தரம் 1ஐயும் 2ஐயும் குறிக்கும். முதன்மை பருவம் 2 என்பது தரம் 3ஐயும் தரம் 4ஐயும் குறிக்கும். முதன்மை பருவம் 3 என்பது தரம் 5ஐ குறிக்கும். இங்கு ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு முதன்மை நிலைக்கேற்ப அது கற்பிக்கப்பட வேண்டிய நேரம் தரப்பட்டுள்ளது. உதாரணமாக, முதலாவதாக இருக்கும் தாய்மொழியானது தரம் 1 தொடக்கம் 5 வரை எல்லா வகுப்புகளுக்கும் ஒரு வாரத்திற்கு 5 மணித்தியாலங்கள் கற்பிக்கப்படல் வேண்டும். இரண்டாவது இருக்கும் ஆங்கில மொழியை பாருங்கள். ஆங்கில மொழியானது முதன்மை பருவம் 1ற்கு, அதாவது தரம் 1ற்கும் 2ற்கும் 50 நிமிடங்களும், முதன்மை நிலை 2ல், அதாவது தரம் 3ற்கும் தரம் 4ற்கும் 3 மணித்தியாலங்களும், முதன்மை நிலை 3ல், அதாவது தரம் 5ற்கு 3 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும், அதாவது 3½ மணித்தியாலங்கள் கற்பிக்கப்பட வேண்டும். எனவே முதன்மை நிலைகளுக்கு ஏற்ப இங்கு நேர வித்தியாசங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு வாரத்திற்கு ஒதுக்க வேண்டிய நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளதை நீங்கள் அவதானிக்கலாம். இங்கு வாரத்திற்கான மொத்த நேரமும் தரப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் தரம் 1ற்கு மாத்திரமே இந்த புதிய கல்வித் திட்டம் அறிமுகமாகின்றது. ஏனைய வகுப்புகள், அதாவது தரம் 2, தரம் 3, தரம் 4 மற்றும் தரம் 5ற்கு பழைய பாடத்திட்டமே நடைமுறையில் இருக்கும்.
2026ஆம் ஆண்டில் தரம் 1ற்கு செல்லும் மாணவர்களே புதிய கல்வித் திட்டத்தின் கீழ் முதலாக கற்கப் போகின்றார்கள். இந்த தரம் 1 மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது. இவர்களுக்கு செயற்பாட்டு புத்தகங்கள், அதாவது ஆக்டிவிட்டி புக்ஸ் தான் வழங்கப்படும். இங்கு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், அதாவது செயற்பாட்டு ரீதியிலான கற்றல் இடம்பெறுவதால் கணிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு செயல்முறைகளும் ஒவ்வொரு பாட உள்ளடக்கமும் நிறைவடையும் போது செயற்பாட்டு புத்தகங்களில் உள்ள செயற்பாடுகளில் மாணவர்களை ஈடுபடுத்துவதன் மூலமே நிறைவடையும். எனவே ஒவ்வொரு செயற்பாடும் நிறைவடைகின்ற போதோ அந்த செயற்பாட்டு புத்தகங்களில் உள்ள செயற்பாடுகளில் மாணவர்கள் ஈடுபட்டு அதன் மூலம் மாணவர்கள் மதிப்பீடு செய்யப்படுவார்கள். அதேபோல் மாணவர்களை இனங்காணும் செயற்பாடுகளும் வழமை போன்று நடைபெறும். அவற்றிற்கான புதிய படிவங்களும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. எனவே புதிய பாடத்திட்டத்தில் ஆரம்ப பிரிவில் செயற்பாட்டு அடிப்படையிலான கற்றல் இடம்பெறும். வழமை போன்று திறன்களை அடிப்படையாக கொண்ட முதன்மை நிலைகள் 3ம் தொடர்ச்சியாக காணப்படும். தரம் 1 முதல் 5 வரை ஒவ்வொரு வகுப்பிற்கும் 9 பாடங்கள் காணப்படும். பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக ஆக்டிவிட்டி புக்ஸ் வழங்கப்படும். இவைதான் ஆரம்ப பிரிவில் ஏற்பட உள்ள புதிய மாற்றங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது கருத்துக்களை கொமெண்டில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக எமது வீடியோக்களை பார்வையிட எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.